ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஹெட்டிங்கில் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு 7 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ படித்தவங்களுக்கு. அந்த 7 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாரத் மின்சார நிறுவனத்தில் அப்ரெண்டிஸ் வாய்ப்பு. திருச்சியில் உள்ள பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ட்ரேட் டெக்னீஷியன், கிராஜுவேட், அப்ரெண்டிஸ் பிரிவில் மொத்தம் 530 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ பட்டப்படிப்பு. வயது 18 to 27, 1/8/2026 படி. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. பணிக்காலம் ஓராண்டு. ஸ்டைஃபன் மாதம் 10,900 முதல் 12,300. விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 636. SC/ST பிரிவினர் கட்டணம் இல்லை. கடைசி நாள் 12/9/2026. மேலும் விவரங்களுக்கு திருச்சி.bell.com அந்த வெப்சைட்டில் பாருங்கள். செகண்ட் ஒன், அழைக்கிறது ஆயில் நிறுவனம். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் பிரிவில் மெக்கானிக்கல் 10, உற்பத்தி 40, எலக்ட்ரிக்கல் 5, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 5 என மொத்தம் 60 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி டிப்ளமோ. வயது 18 to 30, 1/7/2026 படி. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. பெண்கள், SC/ST பிரிவினர் கட்டணம் இல்லை. கடைசி நாள் 11/9/2026. விவரங்களுக்கு CPCL ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் form.org அந்த வெப்சைட்டில் பாருங்கள். தேர்ட் ஒன், மின் நிறுவனத்தில் வேலை. தேசிய அனல் மின் நிறுவனத்தில் NTPC நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. துணை மேனேஜர் பிரிவில் மெக்கானிக்கல் 55, எலக்ட்ரிக்கல் 40, கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 40, மொத்தம் 135 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி BE, BTech. வயது 18 to 55, 26/8/2026 படி. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. கடைசி நாள் 26/8/2026. careers.ntpc.co.in அந்த வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன், உர நிறுவனத்தில் பணி. ஹிந்துஸ்தான் உரம் ரசாயனம் நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூனியர் இன்ஜினியர் 40, சீனியர் இன்ஜினியர் 24, ஆஃபீஸர் 8, மேனேஜர் 5 உட்பட மொத்தம் 79 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி டிப்ளமோ, BE, MBA, MSc. வயது 18 to 35, 26/8/2026 படி. தேர்ச்சி முறை ஸ்கில் தேர்வு, எழுத்துத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் இல்லை. கடைசி நாள் 26/8/2026. விவரங்களுக்கு jobs.e4.hurl.net.in அந்த வெப்சைட்டில் பாருங்கள். இந்திய ஆயில் நிறுவனத்தில் சேர விருப்பமா? இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் IOCL இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இன்ஜினியர் பிரிவில் மெக்கானிக்கல் 139, எலக்ட்ரிக்கல் 89, மார்க்கெட்டிங் 41, ECE 32, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 35, IT 22 உட்பட மொத்தம் 470 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி BE, BL, MBA, MSc. வயது 18 to 30, 1/7/2026 படி. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முகத் தேர்வு. தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 1000. SC/ST பிரிவினர் கட்டணம் இல்லை. கடைசி நாள் 3/9/2026. IOCL.com அந்த வெப்சைட்டில் பாருங்கள். இந்திய ரயில்வேயில் 3993 இன்ஜினியர் காலியிடங்கள். இந்திய ரயில்வேயில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நல்ல சூப்பரான போஸ்ட்டு. ஜூனியர் இன்ஜினியர் பதவியில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் மொத்தம் 3993 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி டிப்ளமோ, BSc. வயது 18 to 33, 1/1/2027 படி. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. பெண்கள், SC/ST பிரிவினருக்கு ரூபாய் 250. கடைசி நாள் 13/9/2026. விவரங்களுக்கு rrbapply.gov.in அந்த வெப்சைட்டில் பாருங்கள். 10ஆம் வகுப்பு படித்தவருக்கு இராணுவத்தில் வாய்ப்பு. இது டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். பெங்களூரில் உள்ள இராணுவ பயிற்சி மையம் தெற்கு காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஃபயர்மேன் 40, டிரைவர் 9, ட்ரேட்ஸ்மேன் 8, கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர் 3 உட்பட மொத்தம் 62 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு டிப்ளமோ. வயது 18 to 25, 4/9/2026 படி. தேர்ச்சி முறை ஸ்கில் தேர்வு, எழுத்துத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து கீழ்காணும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். தி ப்ரிசைடிங் ஆஃபீஸர், சிவிலியன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, CIVCR, ASC சென்டர் சவுத், அகரம் போஸ்ட், பெங்களூர். கடைசி நாள் 4/9/2026. விவரங்களுக்கு indianarmy.nic.in. இந்த 7 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான். இது இல்லாமல் நம்ம ஜென்ரலாக ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம லைஃப்பில் ஒரு பழமொழிகள் இல்லை பொன்மொழிகள் ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 10 அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்.
அந்த பழமொழிகள் பொன்மொழிகள் எத்தனையோ இருக்குது நமக்கு, ஓகேவா? எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ பழமொழிகளை வந்து இந்த மனித சமுதாயத்துக்காக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த 10ல் நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு 10 ஃபாலோ பண்ணணும். அது இந்த யங் ஏஜ்லேயே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அந்த ஃப்யூச்சர் லைஃப் வந்து நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோடய தனிப்பட்ட அபிப்பிராயம். நீங்கள் இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழமொழிகள் ஒரு 2-3 திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த பழமொழிகள் பிடிச்சிருக்கு, இல்லை பொன்மொழிகள் எந்த பிடிச்சிருக்கு, அது யார் சொன்னதாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டி சொன்னதாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கலாம். அவங்க சொன்ன ஒரு பழமொழிகள், இந்த பழமொழிகள் பொன்மொழிகளை வந்து நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கலாம், சினிமாவில் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த டயலாகில் அதில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு சொன்ன விஷயங்கள்ல, இல்லை நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கலாம். அந்த மாதிரி சொன்ன விஷயங்களை ஏதாவது ஒரு 5 பழமொழிகளை வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்கள், பொன்மொழிகள் திங்க் பண்ணி பாருங்கள். அந்த 5 இல்லாட்டினா ஒரு 10 பொன்மொழிகள் நம்ம வந்து லைஃப்பில் மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். இது என்னோடய தனிப்பட்ட அபிப்பிராயம். அந்த ஒரு 5 to 6 பழமொழிகள் வந்து இல்லை பொன்மொழிகள் வந்து நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்றத பாருங்கள். பொன்மொழிகள்: கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள். தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை விடாமல் செய்வதே தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்றது அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்கிறாரு. கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள். ட்ரீம் நெவர் ஒர்க், டூ இட் ஃபார் த ட்ரீம். இதான் வந்து இதுக்கான மீனிங். நம்ம கனவு கண்டால் மட்டும் நம்மளால் வந்துட்டு நம்ம அந்த கனவை அடைஞ்சிட முடியாது. அந்த கனவை அடையிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது அனைத்தையும் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்றதான் வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாளைய எதிர்காலம் இன்றைய கல்வியை பொறுத்த நெல்சன் மண்டேலா. நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான கல்வி படிக்கிறோம், இந்த கல்வியில் என்ன மாதிரியான நம்ம திறமைகள் வளர்த்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் உலகில் காண விரும்பும் மாற்றம் நீங்களே இருங்கள். இந்த உலகம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், மனிதர்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நம்ம சொல்கிறத வந்து அதை விட நம்மளே வந்துட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு மாறிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும் அப்படின்றது இவங்களோட இது. மகாத்மா காந்தியோடது. கல்வியே மனிதன் மிகச்சிறந்த அணிகலன். அம்பேத்கர். கல்வி தான் ஒரு மனிதனை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, உங்கள்கிட்ட காசு இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க, இடம் இருந்தால் பிடிங்கிக்கிடுவாங்க, ஆனால் உங்கள்கிட்ட இருக்க அந்த படிப்பு மட்டும் யாராலையும் வந்துட்டு எடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் மெயின். கல்வி தான் ஒரு மனிதனோட மிகச்சிறந்த அணிகலன். வெற்றி என்பது இறுதி அல்ல, தொடர்ந்து முயற்சி செய்வதே முக்கியம். வின்ஸ்டன் சர்ச்சில். நம்ம இந்த இதை வந்து தெரியும் நமக்கு. சக்ஸஸ் இஸ் நாட் அ ஃபுல் ஸ்டாப், இட் இஸ் எ கமா. ஒரு டாஸ்கில் நம்ம வந்து சக்ஸஸ் அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வந்து அடுத்த வரக்கூடிய டாஸ்கில் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகக்கூடாது. தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம் வெற்றி அடைவதற்கு. வெற்றி வந்து எப்பயுமே இறுதி இல்லை, நம்ம லைஃபோட எண்டு வரைக்கும் வெற்றி என்பது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வெற்றி அடையிறதுக்கான செயல்களை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லியிருக்காங்க, முயற்சி உடையவர்களை வெற்றி ஒருபோதும் கைவிடாது. சுவாமி விவேகானந்தர். வெற்றி அடைஞ்சவங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் பாருங்கள், அவங்க எல்லாமே கண்டிப்பாக லக்குனால் வந்து வெற்றி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களோட விடாமுயற்சியால் தான் வந்து அவங்க வந்துட்டு வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அப்போ முயற்சி இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த பொன்மொழிகள் இது வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறது. உங்களுக்கு பிடிச்ச பொன்மொழிகள் பழமொழிகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பழமொழிகளை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையும் வந்துட்டு நல்ல விதமாக மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.